கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் சீசன் காலத்திலும் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தொழிலே பிரதான தொழிலாக உள்ளது. இங்கு 1200 விசைப்படகுகள் மற்றும் 800க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. வங்கக்கடல், பாக்சலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா கடற்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்வது உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பில்லாத நிலை இருப்பதாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதற்கு காரணம் இப்பகுதியிலிருந்து தமிழக மீனவர்களை முற்றிலும் அப்புறப்படுத்தும் திட்டத்தோடு இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டுள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாதுகாக்கவும் மீன் வளத்தை பெருக்கிறதுக்காக வேண்டியும் வர 15ஆம் தேதி இருந்து தடைக்காலம் ஆரம்பிக்குது. மீன்பிடி தடைக்காலம் 45 நாளைக்கு ஆரம்பிக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கடலில் மீன் பிடிக்க போக முடியல. மீன் பிடிக்க போனால் இலங்கை கடற்படை எந்தெந்த விதத்தில் நம்ம மீனவர்களை மீன் பிடிக்க விடாமல் தடுக்கணுமோ தாக்கணுமோ அந்த முறைகளை பூரா ஏதோ ஒரு எதிரி சண்டைக்கு வர்ற மாதிரி எங்களை அந்த தாக்குதல் நடத்தி எங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடல் வளத்தையும் மீன் வளத்தையும் பெருக்க ஆண்டுதோறும் மீன்களின் இனப்பெருக்க காலமான ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே 30ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் உள்ளது. இந்த மீன்பிடி தடைக்காலத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது. இந்த நிலையில் இந்த தடைக்காலத்திற்கு முன்னதாக மீன்கள் வரத்து சீசன் நன்றாக இருக்கும். ஆனால் இந்த சீசன் காலத்திலும் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தலால் கடலுக்கு செல்ல முடியவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாள் ஒன்றுக்கு 700 படகுகள் செல்லும் என்ற நிலை மாறி தற்போது 100 முதல் 200 படகுகள் மட்டுமே மீன்பிடிக்க செல்வதாக மீனவர்கள் கூறுகின்றனர். தடைக்காலம் தொடங்கும் முன்பே வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரின் தாக்குதலுக்கு மத்திய மாநில அரசுகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். லோகநாதன், நியூஸ் 7 தமிழ், ராமேஸ்வரம். Thank you.